வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஒரு விவசாயி யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழி பண்ணை அரசு மானியத்தில் நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கிறது எப்படி, அவங்க வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து நாட்டுக்கோழி பண்ணை கொடுக்குறாங்க, அதை எப்படி வந்து யார்கிட்ட போய் அணுகி நம்ம எப்படி வந்து நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கலாம், அதுக்காக யாரை போய் அணுகணும், அதுக்கான ப்ராசஸிங் என்ன, அதுக்கான என்ன முறை அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வீடியோ நம்ம நாட்டுக்கோழி பண்ண வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து இவ்வளோ தான் பட்ஜெட், அதாவது 1,50,000 ரூபா பட்ஜெட்டில் வந்து எப்படி கோழி பண்ணை அமைக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தோம். அதுக்கு நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இவ்வளோ இதில் பண்ண முடியாது, இவ்வளோ இதில் வளராது, இவ்வளோ இதில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது கோழி பண்ணை அமைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கோழி பண்ணை அமைச்சிக்கலாம். ஒரு சிலர் வந்து 250 கோழி வந்து விட்டுறது அளவுக்கு பண்ண அமைச்சிக்கலாம். ஒரு தடவை 5000 கோழி அமைக்கிற அளவுக்கு, ஒரு தடவை 500 கோழி, நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ண அமைச்சிக்கலாம். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூரை டைப்பில் போட்டுக்கலாம், இல்லையா ஓலை போட்டுக்கலாம், இல்லையா நீங்கள் வந்து சீட்டு போட்டுக்கலாம். உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் செலவும் தவிர மற்றபடிக்கு வந்து இதுக்கு இவ்வளோ தான் கோழி பண்ணை அமைக்க இவ்வளோ தான் செலவு அப்படின்னு குறிப்பிட்ட செலவை நம்ம வந்து சொல்ல முடியாது. நாங்கள் தேடி போகிற இடத்துலையோ நாங்கள் பார்க்குற இடத்துலையோ அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. 2 லட்சம் செலவு பண்ணி என்னால் அமைக்க முடியும் அப்படின்னா, அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து பாதுகாப்பாக கோழிக்கு எவ்வளோ பாதுகாப்பு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பு பண்ணி அதுக்கான முறையில் நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம். எவ்வளோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணையை வந்து குறைச்சி, நம்ம இடத்த குறைச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது எவ்வளோ குஞ்சு விட போகிறோம், கோழி குஞ்சு எவ்வளோ விட போகிறோன்றதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்தாப்பில் இடத்த அமைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிக்கணும். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். வணக்கங்க. இப்படி சோரங்குட்டாயி ஒரு 4 வருஷமாக நாட்டுக்கோழி பண்ணை பார்த்துட்டு இருக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கீமில் வருஷம் நம்மளுக்கு நார்மலாக 3 மாதம் தவிர 30,000 நம்ம இதுக்கு கைத்தொழில் மாதிரி யாருக்கிட்டே எந்த ஒரு இது இல்லாத நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஒன்றும் பிரச்சனை நல்லா நடந்துன்னு இருக்கிறதுங்க. இதனால் லாபகரம் நல்லா நடந்துன்னு இருக்குதுங்க. ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம சிறு தொழில் மாதிரி யாருக்கிட்டே ஒரு பிரச்சனை இல்லை, நான் பாட்டு பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. ஐயா, இப்போ வந்து நீங்க நாட்டுக்கோழி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ எப்படி இருக்கு? நாட்டுக்கோழி பண்ண நம்ம பண்ணிடும் போது அப்போ கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அப்போ டாக்டருங்கெல்லாம் நம்ம ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்த பின்னாடி ஓரளவுக்கு அத்துப்படி நம்மளாம் தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து அதனால நல்லா மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நாட்டுக்கோழி பண்ண வச்ச பின்னாடி நம்மளுக்கு நார்மலாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. எந்த ஒரு சிரமம் இல்லாத. ஐயா, இப்ப முத வந்து ஒரு நாட்டுக்கோழி பண்ண ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்க வந்து எவ்வளவுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ ஒரு கம்மி பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு பட்ஜெட் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்? எத்தனை அடிக்கு கூரை அமைக்கணும், எப்படி போகணும், அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. 16, 20, 250 குஞ்சு ஸ்கீம் கொடுத்தாங்க. நம்ம தேவைக்கு நம்ம அதிகமாக கூட பண்ணிக்கலாம். ஒரு 16க்கு 40, 50 அப்படி ஸ்கீம் பண்ணி நாம் பாட்டுக்கு பண்ணிக்கலாம். நம்ம தேவைக்கு நாம் பண்ணிக்கலாம். தொழில் பண்ணாங்களே கவர்மெண்ட் ஸ்கீமில் அவங்க ஒரு ஸ்கீம் எப்படி அமைக்கிறாங்க, 250, 16க்கு 250 செட்டு அமைச்சு கோரையோ சீட்டோ அது மாதிரி போட்டுக்கிற மாதிரி அமைச்சு மாதிரி அவங்க பண்ணுறாங்க. நம்ம தேவைக்கு நம்ம அதிகமாக கூட பண்ணிக்கலாம். ஐயா, இப்ப வந்து கவர்மெண்ட்ல வந்து இப்ப வந்து மானியம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஸ்கீம் இருக்கு. அது எவ்வளவு கொடுக்குறாங்க? அதுக்கப்புறம் நீங்க எப்படி டெவலப் பண்ணீங்க, இப்ப எப்படி டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம 250 குஞ்சு அப்போ கொடுக்கும்போது அப்போ வந்து நம்ம தேவனம் ஒரு 50 1/2 வாட்ஸு ஒரு குஞ்சுக்கு வாட்ஸ் பார்த்து 15 நாள் ஹீட் போடணும். நெருப்போ இல்லை ஹீட்டோ பல்போ ஹீட் போட்டுக்கலாம். ஹீட் போடணும், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். 250 குஞ்சு ஸ்கீம் கொடுத்தாங்கன்னா நம்ம தேவைக்கு அதிகமாக கூட இப்போ 500, 1000 கூட விடலாம். அவங்க இவ்வளோ விடுலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. நம்ம ஸ்கீம் 3 மாதத்துக்கு ஒரு பேட்ச் எடுத்துக்கலாம். 3 மாதத்துக்கு ஒரு பேட்ச்னா 90 நாள் கழிச்சா 1.5 kg வரும். 1.5 kg வந்தால் நம்ம மார்க்கெட்டிங் தனிப்பட்ட முறையில் மார்க்கெட்டிங் பண்ணலாம். மொத்தமாக மார்க்கெட் எப்படியோ அந்த அளவுக்கு நம்ம ஏற்றி விடலாம்.
அது ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐயா இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் அதை வந்து யார்கிட்ட போய் எப்படி பேசணும், எங்க போய் அதை ரெடி பண்ணணும்? கால்நடை மருத்துவ டாக்டர்கிட்ட போய் நம்ம அணுகணும். இப்போ புட்ரைப்பியில் மருத்துவ டாக்டர் இருக்கிற அப்படின்னா கால்நடை அவங்கள போய் அணுகுனாங்களா, அவங்க ஸ்கீம் வருஷம் புட்ரைப்பியா ஒரு ஸ்கீம் வருஷத்துக்கு புட்ரைப்பில் எத்தனை ஸ்கீம் ஒரு செட்டு வருதா 2 செட்டு வருதான்னு நான் புட்ரை டாக்டர் போய் அறிஞ்சிங்கன்னா அவங்க டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்துங்க, நீங்கள் செட்டு அமைக்கிறீங்களா, பேஸ்லேருந்து பேஸ் ஒரு போட்டால் நடு சென்டரில் ஒரு போட்டால் திரும்ப கூரை போட்டு ஒரு போட்டால் திரும்ப குஞ்சு விட்டு ஒரு போட்டால் அப்புறம் இதெல்லாம் பிடிச்சதான் பில்லு 3 பிட்டா பில்லு நம்மளுக்கு தருவாங்க, கிளைமேட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஆதாரங்கள் வேணுங்களா அந்த மாதிரி ஸ்கீம் வாங்குறதுக்கு? நம்மளுக்கு ஸ்கீம் வந்து நம்ம பேரில் செட்டாக இருக்கணும். செட்டாக இருந்தால் அதை வச்சு செட்டாக ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஜெராக்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுத்தாங்கன்னா அவங்க டாக்டருக்கு நம்மளுக்கு அணுகுவாங்க. நம்ம டாக்டர் நம்மளுக்கு கொடுக்குவாங்க. நம்மளுக்கு வந்து குஞ்சு வளர்க்கலாம். நம்மளுக்கு இது சர்டிஃபிகேட் ஒன்று கால்நடை மருத்துவத்தில் 3 நாள் கிளாஸ் எடுத்து நம்ம சர்டிஃபிகேட் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. சர்டிஃபிகேட் வச்சு நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். இப்ப குஞ்சு வந்து இப்ப அவங்க வந்து எல்லாமே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் குஞ்சு எவ்வளவு இதுல இருந்து வாங்கிட்டு வரீங்க, எவ்வளவு இப்ப அவங்க கொடுக்குற ஸ்கீம் இப்ப 16 22ன்னு சொன்னீங்களா? அப்ப அந்த அந்த இதுக்கு எவ்வளவு குஞ்சு விடலாம், எவ்வளவு குஞ்சு நீங்க வாங்கிட்டு வரீங்க? 16க்கு 22 நேரில் அது 250 குஞ்சு விடலாம். அதுக்கு 250 குஞ்சு அவங்க மூலியமே குஞ்சை புக் பண்ணிடுறேன். நம்ம குஞ்சு வந்து நம்மளுக்கு செட்டானே வந்து இறக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ செட்டானே இறக்கிட்டா நமக்கு அந்த பில்லு குஞ்சு இறக்கிற மாதிரி பில்லு நம்ம கொடுத்துருக்கலாம், காசு அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படிங்க அதை பராமரிக்கிறீங்க? அது குஞ்சு ஃபஸ்ட்டு வெட்டினாலே நம்ம செட்டு ஒரு 1/2 வாட்ஸ், ஒரு குஞ்சுக்கு 1/2 வாட்ஸ்னா சட்டி நெருப்பும் போடலாம், பல்பு ஈட்டு மூலம் 200 வாட்ஸ் பல்பு இல்லை 50 வாட்ஸ் பல்பும் போடலாம். பல்ப் போட்டு விட்டால் 5 நாள் 10 நாள், குளிர் காலத்தில் ஒரு 20 நாள், குளிர் காலம்னா ஒரு 10 நாள் 5 நாள் போட்டால் கூட போதும் வாட்ஸு. பல்ப் ஹீட் பண்ணி அதுக்கு மேலே 10 நாளைக்கு மேலே நம்மளுக்கு பல்பு தேவையில்லை. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். செட்டு பண்ணோம். ஐயா இப்ப நம்ம நேயர்கள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ 1.5 லட்சம் ரூபாயில வந்து செட் அமைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னா, அவங்க என்னன்றாங்கன்னா இல்ல அது வந்து நீங்க சரியா சொல்றதில்ல, கரெக்டான முறையில வந்து அமைக்கணும்னா எவ்வளவுங்க செலவாகுது, அதுக்கான கரெக்டான இவ்வளவுதான் செலவாகும் அப்படின்ட்டா எவ்வளவுங்க செலவாகும்? 16க்கு 20 போட்டாக்கெல்லாம் ஒரு 1.5 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாயெல்லாம் செலவுனா அன்னன்னைக்கு மேஸ்திரி கூலி எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டு. இப்போ ஓலை கொட்டாயை போட்டுக்கலாம், சீட்டியை போட்டுக்கலாம், இல்லை தகரமாக போட்டுக்கலாம், அதுக்கு தகுந்த செலவு நம்மளுக்கு வருது. இப்போ ஓலை போட்டால் கம்மியாக ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ளேயே அடிக்கும். சீட்டு போட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட இருந்து வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கு தகுந்த செலவு குறையுது. எல்லாம் ஆளுங்க மூலியமாக விட்டால் 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும். இதுதான் அது செட்டு அமைப்பு இது செலவு. இப்ப தீவனம்லாம் ஐயா ஏதாவது கம்பெனில இருந்து தீவனம் வருதா இல்ல நீங்களே எல்லாம் தீவனம் வந்து கம்பெனிலேருந்து தீவனம் வந்ததுங்க. 1 to 20 நாள் வரைக்கும் ஃப்ரீ ஸ்டார்டர் போடலாம். 20 நாள் விட்டு ஒரு 50 நாள் வரைக்கும் ஸ்டார்டர் போடலாம். இப்போ 50 நாள் ஒரு 90 நாள் வரைக்கும் ஃபினிஷர் போடலாம். 3 வகையான தீவனம் போடலாம். இப்போ ஃப்ரீ ஸ்டார்டர்னா 1 to 20 நாள் வரைக்கும் ஃப்ரீ ஸ்டார்டர் போடணும்னா குஞ்சு சின்ன சின்ன தீவனமாக வரும், குஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 20 நாள் to ஒரு 50 நாள் வரைக்கும் ஸ்டார்டர் போடணும். அதை விட 2வது ஒரு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு குவாலிட்டி, 2வது குவாலிட்டி, 3வது குவாலிட்டி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ 3 தீவனம் போட்டாங்களா 3 தீவனம் வந்து 90 நாள் போட்டு நம்ம வளர்க்கலாம். 90 நாள் விட்டு வளர்ந்தா ஒரு குஞ்சு செலவு இன்றைக்கி என்ன மார்க்கெட்டாக இன்றைக்கி குஞ்சியோட 60 ரூபாய்க்கு தான் 60 ரூபாய்க்கு தந்தால் நம்ம செலவெல்லாம் கூட்டி பார்த்தா இப்போ மார்க்கெட்டு 150 160. இப்போ ரேட்டு வந்து 175 ரூபா போகுது மொத்த செலவு. இப்போ தனியாக நம்ம எடுத்தோம்னா ஒரு 200 ரூபாய்க்கு விற்கலாம். இதுதான் நம்முடைய மார்க்கெட்டிங்கு. ஒரு செலவுடைய ஒரு கோழி வந்து ஒரு 3-4 கிலோ தீவனம் தான் தின்னணும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே. அதுக்கு மேலே போனாலும் நமக்கு நஷ்டம் தான். 4 கிலோ தீவனம் சாப்பிட்டா 4 கிலோ தீவனத்துக்குள்ளே நம்ம பராமரிப்பு பண்ணோன்னா இந்த 90 நாள் வளர்த்துட்டாங்களே ஒரு 1.5 கேஜி 1.700 1.800 அப்படி வளர்க்கணுங்க. இப்போ நாட்டுக்கோழி வந்து எத்தனை நாளுங்க வாங்கிட்டு வந்ததுலேருந்து எத்தனை நாள் அது வந்து ரெடி ஆகுது? வாங்கிட்டு வந்ததால் நம்ம கரெக்டாக 90 நாள் ஆனால் 1.5 கேஜி வருங்க. 100 நாள் 110 நாள் ஆகிட்டாக்கில் ஒரு 2 கிலோ கேஜி வந்துடும் சாவல்லாம். 100 நாள்லாம் டச் பண்ணிச்சா சாவல்லாம் வந்து 2 கேஜி. இப்போ பெட்டைக்கோழிலாம் வந்து 1.5 கிலோ டச் பண்ணிடுங்க. இது மாதிரி வந்து சாவல் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகுது அந்த அளவுக்கு தீவனம் சாப்பிடல எனர்ஜி வச்சு 2 கிலோ வந்துடுது. பொட்டைக்கோழியெல்லாம் 1.5 கிலோ தான் வருங்க. 90. உங்களுக்கு இப்ப இந்த மாசத்துல போடுறீங்கன்னா எத்தனை நாள் கழிச்சு உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? 90 நாள் கழிச்சாக்கல 90 நாள் வரைக்கும் கழிச்சாக்கல 1.5 கேஜி வந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து இப்போ நம்ம போடுங்கிற செட்டுக்கு வந்து இப்போ 16க்கு 20 அடி போடுங்கன்னா 16க்கு 20 ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 வச்சுக்க. 3 மாதத்துக்கு ஒரு 30,000 லாபம் கிடைக்குங்க. அது இல்லைன்னா சொல்ல முடியாது. 3 மாசத்துக்கு 30,000 லாபம் கிடைக்குது. அந்த வருஷத்துக்கு கணக்கு போட்டா எவ்வளவு வரும்? வருஷத்துக்கு அப்படி கணக்கு போடுங்க. ஒரு 3 மாதத்துக்கு 30,000னா ஒரு வருஷத்துக்கு வந்து 90,000 அப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணிக்க வேண்டியதுதான். நாம் வந்து பராமரிப்பு பண்ணுறதுல நம்மளுக்கு லாபம் கிடைக்குங்க. இப்போ வருஷம் வந்து 12 லட்சம் கிடைக்குதுன்றாங்களே அதெல்லாம்
வருஷம் பண்ணதுன்னா செட்டு அந்த அளவுக்கு அமைப்பா. இப்போ 5000 குஞ்சு 10,000 குஞ்சு விடுறாங்கல்ல. இப்போ நம்ம செட்டுக்கு இந்த செட்டுக்கு 500 குஞ்சுக்கு ஒரு 1,50,000 ரூபாய் செலவாகும் குஞ்சு விடுறதுனால. 1,50,000 கிளைக்குன்னா நமக்கு 1,50,000 ரூபாய் செலவாகுது. குஞ்சு விட்டு 1,50,000 மேலே ஒரு 30,000 லாபம் கிடைக்குன்னு வச்சுக்க. அந்த 3 மாதத்துக்குள்ள நம்ம விற்று எடுத்துடணும். நம்முடைய செட்டுக்கு வந்து இப்போ 250, இப்போ நம்ம செட்டுக்கு வந்து இப்போ 500 குஞ்சு விட்டுங்கிறாங்க நம்முடைய செட்டுக்கு. இதே வந்து ஒரு 2,500 5,000 குஞ்சு விடுறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி லாபம் வந்து நம்ம கணக்கு போட்டு கண்டித்தாங்க. இப்ப வந்து 3 மாசம் அதாவது 90 நாள்ல வந்து 30,000 லாபம் கிடைக்கும். லாபம் கிடைக்கும். எவ்வளவு குஞ்சு விட்டாங்க? ஒரு 500 குஞ்சு விட்டாங்க. 500 குஞ்சு விட்டா 90 நாள்ல 30,000 லாபம் கிடைக்கும். 500 குஞ்சுக்கு 90 நாள்ல. அப்படியே அது 1000 போட்டாங்களா அது 60,000 ஆச்சுங்கல்ல. அது மாதிரி நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். குஞ்சு கணக்கு தான். குஞ்சு அந்த அளவுக்கு வெயிட் வருதோ அந்த அதுக்கு தான்